வணக்கம். பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது சில வாரங்கள்லயே ரூ. 5 ரூ. 500 போற அந்த மேஜிக் பங்குகள் உண்மையிலே இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நாம உடைக்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளே புக்கை வச்சு அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். கடைசியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேடல்ல முழுசா இறங்கிடுவோம். பென்னி ஸ்டாக்ஸ், இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பரபரப்பு வரும் இல்லையா? ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி ஒரு பெரிய லாபம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அந்த 100% லாபம் தரக்கூடிய பங்குகளை தேடி ஒரு வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பென்னி ஸ்டாக் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குட்டி ஹிஸ்டரி லெசன் நம்ம தேடலுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும். எல்லாம் ஆரம்பிச்சது 1929ல. அப்போ ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. அதுக்கு பிறகு மார்க்கெட்டை சரி செய்ய அமெரிக்காவில் SECன்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. அப்போதான் அவங்க ஒரு முக்கியமான ரூல் போட்டாங்க. அதாவது $5க்கும் கம்மியான விலையுள்ள பங்குகளை பொது பங்குச் சந்தையில லிஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பேரே உருவாச்சு. சரி, வரலாறெல்லாம் போதும். இப்போ நம்மளோட முக்கியமான வேலைக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான பங்குகள்ல இருந்து அந்த பெஸ்டான பங்குகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க ஒரு பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப் ஃபில்டரை நாம யூஸ் பண்ண போறோம். நம்ம பிளேபுக் ரொம்ப சிம்பிள். முதல்ல விலை மற்றும் ரிட்டர்ன்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணுவோம். ரெண்டாவது, அதை சுலபமா வாங்கவும் விற்கவும் முடியுமான்னு செக் பண்ணுவோம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் பண்ற கம்பெனி தானா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, முதல் அடியை எடுத்து வைப்போம். நம்மளோட முதல் கண்டிஷன் என்னன்னா, பங்கோட விலை ரூ. 10 கம்மியா இருக்கணும். ஆனா போன ஒரு வருஷத்துல 100%க்கும் மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். சீப்பான விலை, ஆனா வளர்ச்சி அதிகம். இதுதான் நம்மளோட முதல் மந்திரம். கிட்டத்தட்ட 700 பங்குகள்ல நம்மளோட முதல் ஃபில்டரை தாண்டினது வெறும் 26 கம்பெனிங்க மட்டும்தான். பாத்தீங்களா லிஸ்ட் எவ்வளவு சின்னதாயிடுச்சுன்னு? ஆனா பொறுங்க, இந்த 26 பங்குகளையும் உடனே வாங்கிராதீங்க. இன்னும் முக்கியமான ஸ்டெப்ஸ் பாக்கி இருக்கு. இப்போ 2வது ஸ்டெப்புக்கு போலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், லிக்விடிட்டி. தமிழ்ல சொன்னா நீர்மைத்தன்மை. அதாவது ஒரு பங்குல லாபம் பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த லாபத்தை கரெக்டான நேரத்துல பணமா மாத்த முடியணும். டெக்னிக்கலா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கை அதோட உண்மையான விலையில எவ்வளோ சீக்கிரமா வாங்கவோ விற்கவோ முடியுதுங்கிறது தான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி கம்மியா இருந்தா ரிஸ்க் ரொம்பவே அதிகம்னு அர்த்தம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு பென்னி ஸ்டாக்குங்கிறது கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற ஒரு சின்ன பக்கெட் மாதிரி. அதுல நீங்க ஒரு சின்ன கல்ல போட்டா கூட, அதாவது ஒரு சின்ன ட்ரேட் பண்ணா கூட பெரிய அலைகள் உருவாகும். விலையை ரொம்ப ஈஸியா ஏமாத்தி ஏத்தவும் இறக்கவும் முடியும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக நாம ஒரு புது ரூல் சேர்க்கிறோம். ஒரு பங்குல ஒரு நாளைக்கு சராசரியா 50,000 ஷேராவது கைமாறணும். அப்படி இருந்தாதான் அதுல ஏமாத்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையும். இந்த லிக்விடிட்டி ஃபில்டரை போட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து 26 கம்பெனிகள் லிஸ்ட் அப்படியே பாதியா குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கையில இருக்கிறது வெறும் 13 பங்குகள் மட்டும்தான். நாம வெற்றிக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதோ நாம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இந்த பங்குகள்லாம் வெறும் ஏறி இறங்குற நம்பர்ஸ் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னால உண்மையாவே ஒரு பிசினஸ் நடக்குதா, வருமானம் வருதான்னு செக் பண்ண வேண்டாமா? இங்க பாருங்க, இது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. இந்த 2 கம்பெனியோட பிரைஸ் சார்ட்டும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல லாபமும் கொடுத்துருக்கு. ஆனா அவங்களோட சேல்ஸ் 0. ₹1 கூட விற்பனை செய்யாத ஒரு கம்பெனியோட பங்கு விலை மட்டும் எப்படி ஏறுது? இதுதான் பென்னி ஸ்டாக் உலகத்தோட மர்மம். இந்த மாதிரி டுபாக்கூர் கம்பெனிகளை தவிர்க்க நம்ம 2 சிம்பிளான ரூல்ஸ் சேர்க்கிறோம். 1, கம்பெனியோட சேல்ஸ் போன 5 வருஷமா தொடர்ந்து வளர்ந்துருக்கணும். 2வது, அவங்க போடுற முதலீட்டுக்கு 10%க்கு மேல வருமானம் எடுத்திருக்கணும். இது ஒரு கம்பெனி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான பேசிக் அடையாளம். இப்போ நம்மளோட 3 ஃபில்டரையும் தாண்டி கடைசியில எத்தனை சூப்பர் ஸ்டார் பங்குகள் மிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? நம்மளோட எக்ஸ்பர்ட் பிளேபுக்கோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. ஆமாங்க, 0. ஒரு ஸ்டாக் கூட நம்மளோட இந்த 3 சிம்பிளான கண்டிஷனையும் பாஸ் பண்ணல. விலை, லிக்விடிட்டி மற்றும் அடிப்படை பிசினஸ் சென்ஸ், இது 3ம் ஒன்னா இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக் கூட இல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பென்னி ஸ்டாக் உலகம் ஏன் ஒரு பெரிய ஏமாற்று வேலையா இருக்கலாம்னு. இன்டர்நெட்ல சொல்ற குருக்கள் மறைக்கிற உண்மையான ஆபத்துக்கள் என்னன்னு இப்போ நாம பார்க்க போறோம். பிரச்சனை பங்கோட விலையில இல்ல. உண்மையான பிரச்சனையே லிக்விடிட்டி இல்லாதது, திடீர்னு முளைச்சு திடீர்னு மறையிற போலி கம்பெனிங்க, நம்ப முடியாத ப்ரொமோட்டர்ஸ், ஒழுங்கான பிசினஸே இல்லாதது,
அப்புறம் இந்த பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி மோசடி திட்டங்கள்ல தான் இருக்கு. இந்த பம்ப் அண்ட் டம்ப் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆபரேட்டர் முதல்ல ரொம்ப கம்மி விலையில ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவாரு. அப்புறம் சோஷியல் மீடியால அதை வாங்க சொல்லி பயங்கரமா விளம்பரம் பண்ணுவாரு. நிறைய பேர் வாங்கும்போது விலை செயற்கையா ஏறும். இதுதான் பம்ப். சரியான நேரத்துல அந்த ஆபரேட்டர் அவரோட எல்லா ஷேரையும் உங்க தலையில கட்டிட்டு வெளியே போயிடுவாரு. இது டம்ப். விலை பாதாளத்துக்கு போகும், நீங்க உங்க பணத்தை இழப்பீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையை விட்டுட்டு உண்மையான நிதி இலக்குகளை நோக்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் ஒரு உண்மையான ஃபினான்ஷியல் பிளேபுக். முதல்ல அவசர காலத்துக்கு ஒரு ஃபண்ட் உருவாக்குங்க. ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க நிதி இலக்குகள் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அல்லது நல்ல லார்ஜ் கேப் மிட் கேப் பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க. தயவு செஞ்சு ஷார்ட்கட்ஸை நம்பாதீங்க. கடைசியா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ்ல பேராசைங்கிறது ஒரு டெசர்ட் மாதிரி. நம்ம கண் அதை தேடும், ஆனா அது உடம்புக்கு நல்லதில்ல. சந்தைகள்ல விற்கப்படுற இந்த பேராசைங்கிற இனிப்பை தவிர்த்துட்டு உங்களோட நிதி ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதுதான் உண்மையான வெற்றி.